Taste the Daily. தேர்தலின் போது அளிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், திமுகவை போல் ஏமாற்ற மாட்டோம் என கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தெரிவித்தார். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் கோவை பீளமேட்டில் நடைபெற்றது. இக்குழுவில் இடம்பெற்றுள்ள முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், டி ஜெயக்குமார், CV சண்முகம், ரா செம்மலை, ப வளர்மதி, OS மணியன், RB உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் பொதுமக்கள், தொழிற்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தனர். நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர். கருத்து கேட்பு நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, எப்போதும் திமுகவிற்கு வாக்களிக்கும் அரசு ஊழியர்கள் கூட இப்போது திமுகவிற்கு வாக்களிக்க தயாராக இல்லை என்றார். திமுக 5 வருஷமா எந்த திட்டம் தரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தொழில் செய்ய முடியல. இன்னைக்கு ஃபவுண்டரி அசோசியேஷன் வந்திருக்கிறீங்க, எல்லா தொழில் முனைவோர் வந்திருக்கிறீங்க, கைத்தறி தொழில், விசைத்தறி எல்லாமே இன்னைக்கு மின் கட்டணத்தை கண்டபடி உயர்த்திட்டாங்க. யாருமே தொழில் செய்ய முடியல, இல்ல ஸ்கிராபுக்கு போயிட்டு இருக்கு. ஆகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரு பொதுமக்கள் குடியிருக்க முடியல. யாருமே இன்னைக்கு திமுக ஓட்டு போட மாட்டாங்க. தொழில் முனைவோர், தொழிலாளர்கள், அரசு ஊழியரே இந்த ஆட்சி தூக்கி வீச இருக்காங்க. ஆகவே கண்டிப்பாக 2026 அண்ணா திமுக ஆட்சி, புரட்சித் தலைவர் MGR உடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி தலைமையில் அமையும், மாற்று கருத்து இல்ல. மக்கள் உரிமைக்காக வாழ்நாள் போராடிய பொது உடைமை சிற்பி ப. ஜீவானந்தத்தின் 63வது நினைவு நாளை முன்னிட்டு நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்புள்ள அவரது முழு உருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான N. தளவாய் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் அருகே அதிமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட நியாய விலைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது. கீழ்பட்டறை கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று 14,60,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கட்டிட திறப்பு விழாவிற்கு முன்னாள் அமைச்சர் BV ரமணா முன்னிலை வகித்தார். கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ ஹரி கட்டிடத்தை திறந்து வைத்தார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாசறை செயலாளர் நரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அதிமுக விருதுநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை அலுவலகத்தை மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் திறந்து வைத்தார். இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றியம் தண்டரை புதுச்சேரியில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, புரட்சித் தமிழர் பிறந்த நாளை ஒட்டி மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பரிசு வழங்கி பாராட்டினார். முதல் பரிசாக கோப்பையுடன் 10,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக கோப்பையுடன் 5,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. ஒன்றிய செயலாளர் பெரும்பாக்கம் விவேகானந்தன், தண்டரை புதுச்சேரி அதிமுக ஊராட்சி தலைவர் பத்மாவதி ருக்குநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்கள்? அண்ணா கொள்கை காக்கும் எங்கள் புரட்சி தலைவர் கரங்களே. உழைத்து உழைத்து உயர்ந்த தலைவன் எந்த தலைவனோ? இந்த உலகம் முழுதும் புகழும் அந்த மக்கள் தலைவனே. மக்கள் மனங்களில் வாழும் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் MGRின் 109வது பிறந்தநாளை ஒட்டி குமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அகஸ்தீஸ்வரம், சுக்குப்பாறை, தேரி விலையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் N. தளவாய் சுந்தரம் தலைமையில் நடந்த விழாவில் மாவட்ட MGR மன்ற செயலாளர் MR ரபீக், ஒன்றிய செயலாளர் தாமரை தினேஷ், பேரூர் செயலாளர் சிவபாலன், முன்னாள் MP நாஞ்சில் வின்சென்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சமபந்தி விருந்துடன் விழாவை சிறப்பித்தனர். புரட்சித் தலைவர் MGRின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே விசலூர் கிராமத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன.
புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களை ஊக்குவித்தார். ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், பாசறை செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாளை ஒட்டி ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நகர செயலாளர் KG சதீஷ் தலைமையில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி கலந்து கொண்டு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாளை ஒட்டி தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் மயிலாப்பூர் மத்திய பகுதியில் மாவட்ட கழக செயலாளர் MK அசோக் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினார். 124வது கிழக்கு வட்ட கழக செயலாளர் R சுரேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் B கணேஷ் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் முன்னாள் முதல்வரும் புரட்சித் தலைவருமான எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. வள்ளலார், தொரப்பாடி பகுதிகளில் புரட்சித் தலைவரின் திருவுருவப் படங்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம், இனிப்புகள் வழங்கப்பட்டன. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஜல்லிக்கட்டு விழாவில் பரிசுகளை அள்ளி கொடுத்த அதிமுகவினரை பொதுமக்கள் மனதார பாராட்டினர். ஜல்லிக்கட்டு விழாவில் அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் ஆகியோர் ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்று மாடுபிடி வீரர்களுக்கும் சிறந்த காளைகளுக்கும் பட்டுப்புடவை, ரொக்கம் ஆகியவற்றை வழங்கினர். அதிமுகவினருக்கு விழா குழுவினரும் மாடுபிடி வீரர்களும் காளைகளின் உரிமையாளர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தனர். அதிமுக மாவட்ட செயலாளர் தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வகுரப்பம்பட்டி கிராமத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மரப்பூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வகுரப்பம்பட்டி பகுதியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதியதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டினை அணிவித்து முன்னாள் அமைச்சர் வரவேற்றார். இந்நிகழ்வில் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் M ஜெயசேகர் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருத்தணி நகராட்சி மற்றும் ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளையொட்டி சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் கொண்டலாம்பட்டி பகுதி 1 கழக செயலாளர் சிவகுமார் ஏற்பாட்டில் சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு தலைமையிலும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் MK செல்வராஜ், கழக பொதுக்குழு உறுப்பினர் ராமராஜ் ஆகியோர் முன்னிலையிலும் விழா நடைபெற்றது. இதில் நாகப்பன் மெயின் ரோடு பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.